தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அன்பை குறித்து கடந்த 2 செய்திகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படியாக அன்பு கூற வேண்டும், யாரை அன்பு கூற வேண்டும், சபைகள்ல எப்படிப்பட்ட அன்பு இந்த நாட்களில் இருக்கிறது, ஊழியர்காரர் மத்தியில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் அதன் தொடர்ச்சியாக 9வது வசனம், எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. என்ன? எல்லா கற்பனைகளும், எல்லா வேத சட்டங்களும் ஒழுங்குகளும் ஒரே ஒரு காரியத்துல அடங்கி இருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரியத்தை நாங்க செய்யும் போது இந்த சகல கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அந்த வேத காரியங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம், செய்கிறோம் என்பதாக இங்கே சொல்லுகிறார். அந்த ஒரே ஒரு காரியம் என்னன்றா, மாயமற்ற அன்பு, உண்மையான அன்பு, உண்மையா உள்ளத்திலிருந்து வருகிற அன்பு. கடந்த செய்தியில சொன்ன சபைகள்ல அல்லது இங்கே வெளியில ரட்சிக்கப்பட்ட ஒருவரை ரட்சிக்கப்பட்டவர் கண்டுவிட்டா, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரதர்னா சகோதரமே என்று சொல்றோம். சகோதரமே, என்னுடைய சகோதரனே என்று சொல்றோம். உண்மையாக உள்ளத்திலிருந்து சொல்றோமான்னு கேட்டா அநேக இடங்கள்ல கேள்விக்குறி. சகோதரனே என்று சொல்ற நீங்க சகோதரனை போல அவரை நடத்த வேண்டிய, பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, விசாரிக்க வேண்டிய, உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அப்படி உங்களுக்கு சகோதரன் போல அவரை பார்க்க முடியல, நேசிக்க முடியலன்னா பேரை சொல்லிட்டு போங்க. சுரேன் சொல்லிட்டு போங்க. சகோதரனே என்று சொல்லாதீங்க. அதுல அநேக அர்த்தங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. அப்படி சொன்னா அப்படி இருக்க பாருங்க. அப்படி இருந்தா சொல்லுங்க. அப்படி வாழ முடிந்தா சொல்லுங்க. நடிக்காதீங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க, வஞ்சிக்காதீங்க, ஏமாத்தாதீங்க. உண்மையான அன்பு இருக்குதான். ஆண்டவர் அதுல கவனமாயிருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் எங்கள் மேல அன்பு கூர்ந்தபடியா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராம அவர் எங்களுக்காக கொல்ல கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு உண்மையா எங்களை நேசித்தபடியா எங்களுடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், மீறுதலுக்காக இந்த உலகத்துல அவர் மனிதனாய் வந்து பாடுபட்டு, அவமானப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, அங்கே சிலுவையில முள்முடி தரிக்கப்பட்டு, காலும் கையிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அன்பு, எங்கள் மேல வைத்த அந்த அன்பு நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் எங்களுக்குள்ள வந்து எங்களை உணர்த்தி, கண்டித்து, எங்களை எப்படியாயிலும் பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்திவிட வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தை மூலமாக தினமும் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு அங்க அழிந்து போயிடக்கூடாது. நேசிக்கிறபடியா தெய்வம் இப்படியான காரியத்தை செய்கிறவர், ஆவியானவர், பிதா, இயேசு இப்படியாக எங்கள் மேல அன்பு கூறுகிறார். அந்த தெய்வத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தெய்வத்தை போல மற்றவர்களை நேசிக்கிற, அன்பு கூறுகிற அந்த இருதயம், அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் என்பதாக வேதம் தெளிவாக அநேக இடங்கள்ல ஈவன் இயேசு கூட சொல்லுகிறார். இந்த அன்பு
எனக்கும் உங்களுக்கு இந்த நாள்ல இருக்கா? அல்லது முன்னால ஒன்று கதைச்சிட்டு போனதுக்கு பின்னால இன்னொன்று கதைக்கிறோமா? அல்லது எங்கட சபைக்கு வரணும், சபையில ஜனத்தை கூடுதலாக காட்டணும் என்பதற்காக மாய்மாலம் பண்ணுகிறோமா? அநேக இடங்கள்ல அதான் நடக்குது. சபையை விட்டு வெளியில போனா மற்றவனை பற்றி கவலைப்படாத உங்களை அன்பு கூறுகிறவங்க எப்படி நம்புகிறது, எப்படி அதை தெரிந்து கொள்ளுகிறது, புரிந்து கொள்ளுகிறது? சபையில மட்டும்தான் நேசிக்கிறீங்க, செய்யறீங்க, கதைக்கிறீங்க, உபசரிக்கிறீங்க. அங்கால மற்ற சபையை விட்டு போனவரை யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை. ஆகவே இந்த மாய்மாலங்கள், பொய்கள், ஏமாற்று வேலைகள், நடிக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆவியானவர் எடுத்து போடுவாராக. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.